வாக்யஜ்ஞேன கல்பதாம். மஜ்ஜாஸ்திபேதः பலரக்தசர்ம த்வகாஹ்வயைர்தாதுபிரேபிரன்விதம் பாதோருவக்ஷோ புஜபృஷ்டமஸ்தகைः அங்கைருபாங்கைருபயுக்தமேதத் அஹம் மமேதி பிரதிதம் ஷரீரம் மோஹாஸ்பதம் ஸ்தூலமிதீர்யதே புதைः. மஜ்ஜாஸ்திமேதः பலரக்தசர்ம த்வகாஹ்வயைர்தாதுபிரேபிரன்விதம் பாதோருவக்ஷோ புஜபృஷ்டமஸ்தகைः அங்கைருபாங்கைருபயுக்தமேதத் அஹம் மமேதி பிரதிதம் ஷரீரம் மோஹாஸ்பதம் ஸ்தூலமிதீர்யதே புதைः. புதைः ஷரீரம் ஸ்தூலம் இதி ஈரியதே. இதுதான் மெயின் சென்டென்ஸ். புதைஹி, புதைஹின்னா அறிஞர்களால். ஷரீரம், ஷரீரம்னா இந்த உடம்பு. பாட ஆரம்பிச்சிட்டார். இந்த உடம்பு, இந்த உடம்பு என்ன, இதுக்கு பேர் ஏன் ஷரீரம்னா ஷீரியமான ஸ்வபாவம். ஷீரியமான ஸ்வபாவம். ஷீரியம்னா என்ன? வளர்ற மாதிரி வளர்றது, தேஞ்சுட்டே வருது. உள்ளெல்லாம் நட்டெல்லாம் லூஸ் ஆகிட்டு இருக்கு. எத்தனை தான் போட்டு முறுக்கிறது. ஆகையினால எல்லா பக்கமும் ஒரே தகராறு. உள்ள இங்கே மாத்திரம் மரக்கடலாமல் இருந்தால் சரின்னு, பாக்கியெல்லாம் இது முதல்லையே கழண்டு எடுத்துட்டான். என்ன பாக்கியெல்லாம் எல்லா பக்கமும் பரவாயில்லை, இங்கே மாத்திரம் லூஸ் ஆகாமல் இருந்தால் சரி. இப்போ புதைஹி, புதைஹி அறிஞர்களால் ஷரீரம். ஷரீரம்னா என்ன? ஒரு நாளைக்கு தேஞ்சு அழிஞ்சு போகிறது. இது அம்மா வயிற்றில் இருந்து பிறந்து வளர்ந்து அப்புறம் இதுக்கு ஏகப்பட்ட அலங்காரம் பண்ணி, எத்தனை வைரமாக வைடூரியமாக கோமேதகமாக இதை போட்டு அலங்காரம் பண்ணுறாங்க. என்னெல்லாம் வருதுங்கிறீங்க இந்த ஃபேஷன் ஷோவில். வந்து நிற்கிறாங்க, இப்படி திரும்பி காமிக்கிறாங்க, இப்படி காமிக்கிறாங்க. ட்ரெஸ் பண்ணிகிட்டே இருக்கான், கண்ணாடியை பார்க்குறான், கோடிக்கணக்கில் செலவு பண்ணுறான். அதுக்கு இங்கே ரோட்டில் கந்தலை துணி, குழந்தைகளெல்லாம் பார்த்தா இத்தனைக்கு பாவம், துணியெல்லாம் இல்லாமல் பனியெல்லாம் கிழிஞ்சு எல்லாம் அப்படியே பாவம் ஏதோ தின்னுண்டு பாவம் தவிக்கிறது. இங்கே ஃபேஷன் ஷோ நடக்கிறது. பணம் இருக்குது, பணத்தை எதுக்கு உபயோகம் பண்ணணும்னு தெரியல. இதான் மகா மாயா மகிமா. அவங்களுக்கு இவங்கள பார்ப்பாங்களா? அவங்களாம் இந்த ரோட்டில் குழந்தைகள்லாம் படுற கஷ்டத்தை பார்ப்பாங்களா? தெரியல. பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன். அது ஒரு இது, அதுக்கும் ஒரு அதுக்கு ஒரு மார்க்கெட்டு, அதுக்கும் பேப்பரில் போடுவான், ஸோ அண்ட் ஸோ பண்ணினாங்க. இதெல்லாம் பண்ணாமல் இருந்தாலே போகிறோம், அவனுக்கு ஒன்றும் நாம் செய்ய வேண்டாம். இதெல்லாம் நிறுத்தினாலே போகிறோம், அவங்களுக்கு ஒன்றும் ஸ்பெஷலாக போய் நம்ம ஹெல்ப்பெல்லாம் பண்ண வேண்டாம், தானாக நடக்கும். இது நம்ம என்னமோ பண்ணி அதுக்கப்புறம் அவங்களுக்கு என்னமோ சர்வீஸ் பண்ணுற மாதிரி ஒரு தோற்றத்தை உருவாக்குறாங்க. இந்த உடம்பு புதைஹி ஷரீரம் ஸ்தூலம். ஸ்தூலம்னா விசிபிள். நம்ம என்னோட உடம்பு எல்லார் கண்ணுக்கும் தெரியறது, எல்லாரோட உடம்பும் என் கண்ணுக்கு தெரியறது. ஸ்தூல சரீரம். அதை பற்றி வர்ணிக்கிறார். இந்த ஸ்தூல சரீரத்தை வர்ணிக்க வேண்டாமா? இது என்னெல்லாம் ஆயிருக்குன்னு.
நம்ம படிச்சிருக்கோமே, இந்த ஸ்தூல சரீரம் எதனால் வந்திருக்குன்னு தத்துவபோதத்தில் படிச்சிருக்கோம். பஞ்சீகிருத பஞ்சமஹாபூதைஹி கிருதம் சத் கர்மஜன்யம் சுகதுக்காதி போக ஆயத்தனம் ஷரீரம் அஸ்தி ஜாயதே வர்ததே விபரிணமதே அபக்ஷீயதே வினஷ்யதி இதி ஷட்பாவ விகாரவத் ஏதத் ஸ்தூல சரீரம் அப்படின்னு படிச்சிருக்கோங்க. இன்னும் கொஞ்சம் எலாபரேட்டாக சொல்கிறார். இங்கே பஞ்சீகரணத்தை பற்றிலாம் பேசலை, இங்கேருந்து கீழேருந்து ஆரம்பிக்கிறார். முதல்ல எலும்புக்குள்ளேருந்து ஆரம்பிக்கிறார். மஜ்ஜா, மஜ்ஜான்னு சொன்னால் ஊனு. இன்னும் சொல்லப்போனால் அதுக்குள்ளேயும் ஒன்று இருக்குங்கிறார் வித்யாரண்ய சுவாமி. அதுதான் உயிர் அணுக்கள், அதுதான் செமன் உயிர் அணுக்கள்னு சொல்கிறோமே. சுக்ல ஸ்ரோணிதம், குழந்தைகள்லாம் உண்டாகிறதுக்கு காரணம் அது ஊனுக்குள்ளே இருக்கு. அது மஜ்ஜா. மஜ்ஜான்னு சொன்னால் எலும்புக்குள்ளே இருக்கிறதுக்கு பேர் மஜ்ஜா. அது ஊன் அப்படிம்பாங்க. 3 சுழின்னா இங்கிலீஷில் அதுக்கு பேர் மேரோ. இந்த போன் மேரோ டிரான்ஸ்பிளான்டேஷன்லாம் நடக்கிறது தெரியுமா உங்களுக்கு? அதுக்குள்ளே இருக்கிறத எடுத்து மாற்றுறாங்க, போன் மேரோ டிரான்ஸ்பிளான்டேஷன். இப்போ எங்களுக்கெல்லாம் எனக்கு சர்ஜரியும் போது ஒன்று பண்ணான், அதை வச்சுருந்தான், ஆனால் அது பண்ண வேண்டி வரலை. அதாவது வெள்ளை அணுக்கள் ரொம்ப குறைவு எப்போவுமே. இந்த வெள்ளை அணுக்கள் குறைவாக இருக்கிறதுனால வெள்ளை அணுக்களை தனியாக எடுக்க வேண்டியிருக்கு. அதுக்கு என்ன பேர்? பிளேட்லெட் கவுண்ட், பிளேட்லெட் கவுண்ட்ஸ். அந்த பிளேட்லெட்டை அது தனியாக பிரிக்கிறான், ரத்தத்துலேருந்து அது தனியாக பிரிக்கணும். அது ஒயிட்டாக இருக்கும் வெள்ளை அணுக்கள். அது தனியாக பிரித்து அது தனியாக வச்சுருக்கான். எப்போவாது தேவைன்னு சொன்னால் உடனே பாடியில் ஏற்றுறதுக்கு. அது கம்மியாக இருந்ததுன்னா வேலை செய்ய முடியாது, ரொம்ப கஷ்டமாக இருந்தது. பார்த்தா இல்லாத போது தான் தெரிகிறது. அந்த பிளேட்லெட் கவுண்ட் கம்மியாகிடுதுன்னு சொன்னால் நமக்கெல்லாம் இருக்கணும், 1,00,000க்கு மேலேயாவது இருக்கணும் குறைஞ்சது. 7,000 5,000னா எல்லாம் பெருசு ஆச்சரியமாக தான் இருக்கும். எதுக்கு சொல்கிறோம்னா அது வேறு சமாஜம். அப்போது அந்த உள்ளுக்குள்ளே எலும்புக்குள்ளே என்ன இருக்கணும்? மஜ்ஜா. மஜ்ஜாக்குள்ளேயும் இருக்குங்கிறார். அஷ்டமோ தாத்துங்கிறார் அவர் வித்யாரண்ய சுவாமிகள் ஒரு கான்டெக்ஸ்டில் சொல்கிறார். இது இருக்குது, ஏதோ மகாநாபுஷத்தில் எங்கேயோ வருது. அஷ்டமோ தாத்துங்கிறார். சாதாரணமாக 7 தாத்து தான் சொல்லுவோம். இது ஃபஸ்ட்டு தாத்து என்னதுன்னு கேட்டால் மஜ்ஜா. அதுக்கப்புறம் என்னது? அஸ்தி. இந்த ஆர்டரில் போகிறார் அவர். மஜ்ஜா அஸ்தி. எப்படி கட்டியிருக்கு பாருங்கள் கட்டடம். முதல்ல ஊன் இருக்குது, மேரோ இருக்குது, அதுக்கப்புறம் போன் அஸ்தி, அப்புறம் மேதகா, மேதகானா கொழுப்பு, அப்புறம் பல, பலம்னு சொன்னால் மாம்சம், சதை, நிறைய சதையெல்லாம் இருக்கே மாம்சம் பதம், அப்புறம் ரத்தம், நரம்பெல்லாம் அண்டர்ஸ்டுட், அப்புறம் சர்ம, சர்மன்னு சொன்னால் அடித்தோல், தொக்குன்னா மேல் தோல். சில புத்தகத்தில் மாற்றின்னு சொல்லுவாங்க. ஆக மஜ்ஜா அஸ்தி மேத பல ரக்த சர்ம துவக்கு ஆஹ்வயைஹி எனப்படுகின்ற தாத்துபிஹி, தாத்துபிஹின்னு சொன்னால் தாத்துக்களால், பொருள்களால். எத்தனை தாத்து? மஜ்ஜா அஸ்தி மேத பல ரக்த சர்ம துவக்கு, சப்த தாத்து. சப்ததாத்துபிஹி அஞ்சிதோயம் ஷரீரம். 7 வகையான தாத்துக்கள். உலோகங்களையும் தாத்துக்கள்னு சொல்கிறோம் இல்லையா, அது மாதிரி தாத்து. நாடிகளையும் சேர்த்துக்கிறார். சப்தாவரணானி ஆப்ருண்வந்தி, அதாவது சூக்ஷ்ம ஆவரணம் ஸ்தூல ஆவரணம், அதுதான் சப்த தாத்துபிஹி. தாத்துனா இந்த இடத்துல உணவு பரிமாண பொருள்கள்,
உணவு பரிமாண வஸ்து. அன்ன பரிமாணம் இல்லை, அன்ன பரிணாம வஸ்துக்கள். இதெல்லாம் தாத்துக்கள். சாப்பாட்டிலேருந்து இத்தனை மாற்றம் மாறுறது. அன்விதம்னா ஏபிஹி தாத்துபிஹி அன்விதம். இந்த 7 வகையான உணவு பரிணாமங்களாகிய தன்மைகளால் இது கூடியிருக்கிறது. சாப்பாடு எப்படிலாம் மாறுறது பாருங்க. இட்லி தான் ஊனாருது, இட்லி தான் உயிரணுக்களாருது, உயிரணுக்கள். அப்புறம் அதுக்கப்புறம் மஜ்ஜா, அதுக்கப்புறம் எலும்பு, எலும்புக்கு மேலே கொழுப்பு, கொழுப்புக்கு மேலே மாம்சம், மாம்சத்தில் நிறைய நரம்புகள், அதெல்லாம் அண்டர்ஸ்டுட். அப்புறம் அதுக்கு மேலே என்னதுன்னா, அதுக்கு மேலே தோல், இரத்தம், இரத்தத்துக்கு மேலே தோல், மேல் தோல், அடித்தோல். எல்லாம் உங்களுக்கெல்லாம் தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ தோலை அப்படியே எடுத்து சர்ஜரிலாம் பண்ணுறாங்க. இந்த தீக்காயம் பட்டால் நம்ம தோலில் ஒருத்தர் தோல் மாதிரி ஒருத்தர் தோல் கிடையாது, நம்ம நினைக்கிற மாதிரி இல்லை. இந்த ஆப்பிள் தோலை சீவிர மாதிரி தோலை எடுக்கிறான். தோல் தானம் பண்ணலாம், நமக்கு வளர்ந்துடும். ஸ்கின் டொனேஷன், டொனேட்டிங் அவர் ஸ்கின். நம்ம அதை தோலை கொடுத்துட்டோம், நம்ம காயம் ஆகிருக்குன்னு சொன்னால் நம்ம வச்சுட்டோம்னா அதுக்கு நமக்கு செடேஷன்லாம் கொடுத்து அழகாக இந்த தோலை அப்படியே உரிச்சிடுவாங்க. உரித்து அதை அப்படியே அவங்களுக்கு ஒட்டிடுவாங்க. அவங்களுக்கு அந்த தீக்காயமெல்லாம் தெரியாது. நமக்கு தோல் வளர்ந்துடும், 1 மாதத்துக்குள்ளே நல்லா வளர்ந்துடும், நமக்கு அந்த காயமே தெரியாது. மெடிக்கல் சயின்ஸ் வளர்ந்துருக்கு. இது ஏபிஹி அன்விதம். அப்புறம் அடுத்தது உடம்பில் என்னதுன்னா அங்கங்கள். பாதன்னா என்ன? காலு. ஊருன்னா தொடை. வக்ஷஹன்னா மார்பு, வக்ஷஹா. புஜன்னா கைகள். பிருஷ்டன்னா முதுகு பகுதி, பின்பகுதி. மஸ்தகைஹின்னா தலை. அங்கைஹி, இதெல்லாம் அங்கங்கள். அப்புறம் உபாங்கங்கள். கைங்கிறோம், கைங்கிறது அங்கம், கட்டவிரல், இதெல்லாம் உபாங்கம். அங்கம் உபாங்கம், இது பேர் தான் சாங்கோபாங்கம். சாங்கோபாங்கம்னா என்ன? அங்க உபாங்கம், சாங்கோபாங்க. பூஜையிலையும் அப்படி தான் சொல்லுவோம், சாங்கோபாங்க உபச்சாரான் சமர்ப்பயாமி. அது மாதிரி சாங்க உபாங்கம் எல்லாம் குட்டி குட்டியாக நகமெல்லாம் இருக்கே, அதெல்லாம் உபாங்கங்கள் தான். பொதுவாக சொல்கிறோம் கைங்கிறோம். கையில் எத்தனை அம்சம் உட்கார்ந்துருக்கு, காலுக்குள்ளே எத்தனை அம்சம் இருக்குது, எல்லாத்தையும் இதை கொஞ்சம் மெடிடேட் பண்ணுப்பா. உன் உடம்பையே நீ கவனிக்க மாட்டேங்கிற பாருங்கிறது சாஸ்திரம். ஏத்தத்து. அது மாத்திரம் இல்லை, இதை பார்த்து தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா அகம், இதைத்தான் நான் நம்ம சொல்லின்னு இருக்கோமா. அகம் மமேதி, அகம் மமேதி பிரதிதம் ஷரீரம். அப்புறம் என்ன சொல்கிறோம்? என் காலு, என் கை என்னோடதுன்னு இதைத்தான் சொல்கிறேன். இந்த உடம்பு முழுக்க சேர்த்து என்ன சொல்கிறேன்? நான்கிறேன். நான்கிற போது எதை குறிக்கிறது? காலை குறிக்கிறதா மூஞ்சியை குறிக்கிறதான்னா? நான் அப்படிங்கிற போது காதை குறிக்கிறதா, 2 காதை குறிக்கிறதா, மூக்கை குறிக்கிறதா, எதை குறிக்கிறது? நான்ங்கிற போது எல்லாத்தையும் சேர்த்து தான் குறிக்கிறது. அப்புறம் இதிலே என்ன சொல்கிறோம்? என் கண்ணு வலிக்கிறது, என் கண்ணு தெரியலை, என் காது கேட்கறது கேட்கலை, எல்லாம் சொல்கிறோம். என்னுடைய உறுப்புகள்ங்கிறோம், நான்கிறோம். என்னுடைய உறுப்புகள்னு சொல்கிறதுக்கும் இருப்பிடமாக இருப்பது இந்த உடல் உறுப்புகள். நான் என்று சொல்வதற்கும் காரணமாக இருப்பது இந்த உடல். அதுதான் சொல்றார், அகம் மம இதி பிரதிதம் ஷரீரம். பிரதிதம்னா பிரசித்தம், நான் என்றும் எனது என்றும்
வீட்டில் ஃபோட்டோ டிஃப்ரெண்ட் கலரில் ஃபோட்டோ, இப்படி போஸு அப்படி போஸு, என்னெல்லாம் ஃபோட்டோ வைக்கிறோம் நம்ம. ஏகப்பட்ட ஃபோட்டோலாம் எடுத்து ஆல்பமெல்லாம் போட்டு விதவிதமாக ட்ரெஸ் பண்ணி கடைசியில் ஒரு நாள் இழுத்து கட்டியிருப்பான். அதையும் வச்சுக்க வேண்டிதான். யார் பார்க்குறதுன்னு தான் தெரியல, மற்றவன் தான் பார்க்கணும். அகம் மமேதி பிரதிதம் ஷரீரம். இதில் இன்னொரு பெரிய விஷயம்னா மோகாஸ்பதம், மோகத்துக்கு இருப்பிடம்ங்கிறார். இது ரொம்ப முக்கியம். மோகாஸ்பதம் ஷரீரம். மோகாஸ்பதம், மோகாஸ்பதம்னா என்னன்னா, இதில் 1000 ப்ராப்ளம் இருக்குது இந்த உடம்பில். ஆனாலும் இந்த உடம்பு மேலே நமக்கு எவ்வளோ ஆசை இருக்குது தெரியுமா அப்படிங்கிறார். இந்த உடம்பு மேலே, உடம்பில் 1000 சொல்ற அநேக வித தோஷ ஆசிரயத்வே அப்பி, சோற்று துருத்தி மலப்பாண்டம் என்னெல்லாமோ திட்டுறாங்க இந்த உடம்பை பார்த்து. ஆனால் இந்த உடம்பை நல்லதுக்கு பயன்படுத்தணும். இந்த விஷய போகங்களுக்கு கொடுத்து இந்த உடம்பை கெடுக்கப்படாது. கூத்தாடி கூத்தாடி போட்டு உடைக்கலாமோ, நலங்கட புழுதியில் எரியலாமோ. ஆக இந்த உடம்பு என்னென்னா மோகாஸ்பதம். மோகாஸ்பதம்னா என்ன? அப்படி இருந்தும் கூட ரொம்ப காப்பாற்றுறோம். அதி பிரேமாஸ்பதம்ங்கிறார். தன்னோட உடம்புன்னா என்னென்னா சக்கரை கெட்டின்னா வெள்ளை கெட்டிம்பாங்க அந்த காலத்தில். அவனுக்கு அவன் உசுறு வெள்ளை கட்டின்னு. நம்ம வீட்டில் குடும்பத்தோடு ஒருத்தன் படுத்திருக்கிற போது, வீடு நெருப்பு பிடிச்சி எரியிற போது, வீடு நெருப்பு பிடிச்சி எரியறது, அந்த நேரம் இருக்கட்டும் என் வைர நகையெல்லாம் எடுத்துகிட்டு போகிறேன்னு நான் சொல்லுவான். அழுதுண்டோன்னா உடனே முதல்ல வெளியில் போகணும். இல்லை எல்லாரையும் வீட்டில் இருக்கிறவங்களெல்லாம் கூட்டின்னு போகணுன்னு தான் நினைப்பான். இவன் தலை தெருக்க ஓட மாட்டான் வெளியில். எல்லோரும் வாங்க வாங்கப்பான், அவ்வளோதான். அத்தனை பேரையும் கூட்டின்னு போவா தோணும். இந்த பக்கம் அந்த பக்கம்லாம் அதுவும் ஃப்ளாட்டு வேறு. 32வது மாடியில் நெருப்பு பிடிச்சிடுத்து, 22வது மாடியிலையும் நெருப்பு, 40வது மாடியிலையும் நெருப்பு பிடிச்சிடுத்து. இவன் நடு மாடியில் இருக்கான். என்ன கதி? லிஃப்ட்டு ஒர்க் பண்ணாது. மேலேருந்து குதிக்க முடியுமா? குதிக்க முடியாது. அப்போ எப்படி இருக்கும் மனசுக்கு? ஒன்றும் வேண்டாம். இப்போ சமீபத்தில் இந்த இதுக்கு ரிஷிகேஷ் போகிற போது பிளேன் ரிஷிகேஷ் கிட்டே வரும்போது படப்படான்னு ஆடிடுது. அவன் அலறான். நம்ம ஓம் சாந்தி சாந்தி சாந்தி, போனால் என்ன, கிளாஸ் எடுத்தான்னு எடுக்காட்டி போனால் என்ன, அப்படியே படப்படப்படணும். இது வரைக்கும் அப்படி நான் எந்த ஃப்ளைட்டும் பார்த்ததில்லை. எத்தனையோ ஃப்ளைட்டில் போயிருக்கோம். ஆனாலும் கூட அப்படி படப்படப்படப்படன்னு ஆடுறது, எக்கச்சக்கமாக ஆடுறது. அவன் ஐயோங்க என்ன பண்ணுறது, கஷ்டந்தான். அப்போ தான் தெரியும் நம்ம உடம்பு மேலே எவ்வளவு பற்று இருக்குன்னு. போனால் போயிட்டு போகிறது, பிளேன் விழுந்தால் அதெல்லாமே நாசமாக போகிறது. நம்மளும் போனால் என்னென்னா அதெல்லாம் சுவாமி சொல்லலாம். என்ன அவ்வளோ உடம்பு மேலே அவ்வளவு ஆசை வச்சுருக்கோம். நான் உடம்பு மேலே அப்படி பற்று. அது பகவானா? அது என்னதுன்னா, அது நம்ம கற்பித்ததா, மாயை கற்பித்ததா, இறைவன் கற்பித்தாரா? என்ன இறைவன் இந்த பற்றை நம்மளுக்கு உண்டு பண்ணாரா? இல்லை நான் தான் உண்டு பண்ணிட்டேனா? இல்லை மாயை தான் எனக்கு உண்டு பண்ணுறதா? இந்த உடம்பில் பற்று. அதுதான் சொல்கிறார் மோகாஸ்பதம். மோகாஸ்பதம்னா அதி பிரேம ஆஸ்பதம். ரொம்ப பிரியம் எது மேலேன்னா நம்ம உடம்பு மேலே தான். அடிக்கடி ஃபோட்டோ, நம்ம ஃபோட்டோவை தானே பார்த்துக்கிறோம். அதி பிரேமாஸ்பதம். அப்புறம் மோகாஸ்பதம் ஆத்மத்துவ பிரமஹாங்கிற. மோகாஸ்பதம்னா என்ன? இதை நான் நினைக்கிற ஒரு அறியாமை, பிரமை, டெல்யூஷன், மோகம். ஆத்மத்துவ பிரமஹா, இதை போய் நான் நினைக்கிறேனே. கொஞ்ச நாளைக்கு முன்னால் இல்லை, தூக்கத்தில் இதோட எனக்கு சம்பந்தம் இல்லை,
கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த உடம்பு இல்லை, இன்னும் கொஞ்ச நாள் கழித்து இதை கொளுத்த போகிறான், இல்லாட்டி வச்சு புதைக்க போகிறான். மண்ணோட மண்ணாக போகிறது. வாழ்வாவது மாயம், மண்ணாவது திண்ணம். அப்படி இருந்தும் இது மேலே நமக்கு இருக்கிற பற்றுக்கு வஞ்சனை இதே கிடையாது. எத்தனை பேர் பற்று வச்சு வாழ்ந்து போயிருப்பாங்க. நம்மளும் பற்று வச்சு வாழ்ந்துட்டு அந்த உபயோகப்படுத்தணும்னு நினைக்கணும். ஆக இது என்னென்ன சொல்கிறாரே, பட்டினத்தார் சொல்கிறார், பருத்த தொந்தி நம்மதென்று நாம் இருப்ப, நாய் நரிகள் பேய் கழுகுகள் தம்மதென்று இருக்கும் கான். அப்படின்னா நம்ம நினச்சிட்டு இருப்போம் இந்த தொந்தி நன்னா சௌக்கியமாக இருக்குன்னு, நல்லா சாப்பிட்டு. நாய் நரி நினைக்குமா இது வரப்போகிறது ஒரு நாளைக்கு சுடுகாட்டுக்கு, நல்ல ஃப்ளஷ் இருக்குது, நல்லா சாப்பிட்லான்னு நினைக்குமா. பருத்த தொந்தி நம்மதென்று நாம் இருப்ப, நாய் நரிகள் பேய் கழுகுகள் தம்மதென்று இருக்கும் கான். அப்பேற்பட்ட இந்த உடம்பை இவ்வளவு தூரம் இதுக்கு சரி, இதை குளிப்பாட்டணும் நியாயம், இதுக்கு சாப்பாடு போடணும் நியாயம், ட்ரெஸ்ஸு கொடுக்கணும் நியாயம். அதுக்கு மேலே என்ன நியாயம்? எல்லாம் அநியாயம். அதுக்கு மேலே எல்லாம் லக்ஸுரி தான் இல்லையா? அதுக்கு மேலே லக்ஸுரியாக என்னது? அது நெசசிட்டியா? இதை குளிப்பாட்டுறது, இதுக்கு சாப்பாடு போடுறது, அப்புறம் என்னது இதுக்கு துணி கொடுக்கறது, எல்லாம் நியாயம். அப்புறம் அந்த துணியிலேயே நான் சொல்லணுமா, வர்ணிக்கணுமா? அப்புறம் இதுக்கு ஜுவல்ஸ் எல்லாம் போடும். எவ்வளவு போட்டாலும் திருப்தி வருமா? அதெல்லாம் பழசாகி போயிடுச்சு. எல்லாத்தையும் மாற்று. ஜென்ம சாபல்யம் அடையணும்னா நகைகளை அப்பப்போ சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்புறம் நான் லேட்டஸ்ட் எல்லாம் மாற்ற. பகவானே எல்லோருக்கும் நல்ல புத்தியை. அவ்வளோ உலகம் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். அதெல்லாம் இருக்கட்டும். ஆக இதுக்கு பேர் ஸ்தூல சரீரம்னு எப்படி வர்ணிக்கிறார் பாருங்க. இத்தனை சேர்ந்ததப்பனே இந்த உடம்பு. இது மஜ்ஜாஸ்தி மேத பல ரக்த சர்ம துவகாஹ்வயைர் தாதுபிர் ஏபிர் அன்விதம் பாதோரு வக்ஷோ புஜபிருஷ்ட மஸ்தகைர் அங்கைர் உபாங்கைர் உபயுக்தமேதத். இதெல்லாம் மனப்பாடம் பண்ணணும். அகம் அமேதி பிரதிதம் ஷரீரம் மோகாஸ்பதம் ஸ்தூலமிதீரியதே புதைஹி. இந்த ஒரு ஸ்லோகத்தை படித்து கண்ணை மூடி தியானம் பண்ணாலே நம்ம உடம்போட தன்மையெல்லாம் புரிஞ்சு போயிடும். மிகினும் குறையினும் நோய் செய்யும் நூலோர் வழிமுதலா எண்ணிய 3. என்னது? இன்னொரு குறள் சொல்கிறார் வள்ளுவர். இலக்கம் உடம்பு இடும்பைக்கென்று, இலக்கம் உடம்பு இடும்பைக்கென்று கலக்கத்தை கைக்கொள்ளாராம் மேல் அப்படின்னு ஒரு குறள் இருக்கு. இடுக்கன் அழியாமையில் இருக்கு. இந்த இலக்கம் உடம்பு இடும்பைக்கு என்று, இது ஆஸ்பத்திரிக்குன்னே படைக்கப்பட்டது. இந்த உடம்பு எதற்காக படைக்கப்பட்டது? ஆஸ்பத்திரிக்காகவும் சுடுகாட்டுக்காகவுமே படைக்கப்பட்டது. சந்தேகம் இருக்கோ? இல்லை, இடுகாடுன்னு சொன்னால் சரி, ஓகே. இந்த உடம்பு ஆஸ்பத்திரிக்காகவும் இடுகாட்டுக்காகவும் சுடுகாட்டுக்காகவும் படைக்கப்பட்டது. இதை வச்சு டாக்டர் வாழ்கிறார், இதை வச்சு சுடுகாட்டில் இருக்கிறவன் வாழ்கிறான், இதை வச்சு நாய் நரிகள் பேய் கழுகுகளும் வாழ்கின்றன. ஆனால் நம்ம இதை எவ்வளோ உபயோகப்படுத்தணுமோ நமக்கு தர்மகர்த்தா தான். இந்த உடம்புக்கு நான் தர்மகர்த்தா, இந்த உடம்புக்கு நான் உரிமையாளன் கிடையாது. இந்த உடம்பின் உரிமையாளன் அல்ல, இந்த உடம்பின் தர்மகர்த்தா நான். அப்படி புரிஞ்சுக்கணும், அந்த ஆட்டிடியூடு வேணும். இந்த உடம்புக்கு நான் தர்மகர்த்தாவே தவிர இந்த உடம்போட ஓனரா நான்? இந்த உடம்புக்கு நான் ஓனர் கிடையாது. ஓனர்ஷிப் நான் கொண்டாட முடியுமா? எனக்கு சில ரைட்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த உடம்புக்கும் எனக்கும் சில பவர்ஸ் இருக்குது. நான் இதை எப்படி வச்சுக்கணுங்கிறது எனக்கு இருக்குது. அப்படி தெரிஞ்சுட்டா நிம்மதியாக இருக்கலாம் நான். ஆகல இந்த உடம்பு ஈஸ்வரனுடையது, சிருஷ்டியோ சேர்ந்தது. இது பார்ட் ஆஃப் கிரியேஷன், இட் இஸ் நாட் மைன். திஸ் பாடி இஸ் பார்ட் ஆஃப் கிரியேஷன், இட் இஸ் நாட் மைன்.
இந்த உடம்பு படைப்பின் ஒரு அங்கம், பகுதி. இது என்னுடையதல்ல. இதை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு மட்டுமே எனக்கு தரப்பட்டிருக்கிறது. இதை அறவழியில் பாதுகாக்க வேண்டும் என்பது ஆண்டவன் கட்டளை. இதை அறவழியில் பாதுகாப்பதைத் தவிர இந்த உடலை நான் போகத்துக்கென்று பயன்படுத்தினால் மறுபடியும் எனக்கு நரி உடம்பும் புலி உடம்பும் பன்றி உடம்பும் தரப்படும். இந்த மனித உடலை நான் சரியாக பயன்படுத்தவில்லை என்றால் எனக்கு மிகவும் கீழான ஒரு தாழ்ந்த உடல் கொடுக்கப்பட்டு அதிலே கிடந்து நான் உழல வேண்டும், அழ வேண்டும். ஐயோ, இந்த உடம்புக்குள்ளே பூந்துட்டேனே, கடவுளே இந்த உடம்புலேருந்து விடுவிக்க மாட்டியா? இல்லாட்டி தற்கொலை பண்ணால் இன்னொரு உடம்பு ரெடியாக நிற்கிறது. என்ன பண்ணுறது? பிசாச்சா அலையணும். இதுலேருந்து எனக்கு கதி மோட்சமே கிடையாதான். அதுக்குத்தானே மனித உடம்பை கொடுத்தேன். நீ வீணடிச்சுட்டியேப்பா. எப்போ பார்த்தாலும் பணம் பதவி புகழ்னே சொல்லி வீணடிச்சுட்டியே அப்படிம்பார் பகவான். எனக்கு இந்த நீ படைச்சா போகாதா, இந்த அறிவை கொடுக்க வேண்டாமான்னா. அறிவை நான் கொடுக்காமையா இருந்தேன், நீ கவனிக்க மாட்டேங்கிற. இப்படிதான் சொல்லுவார். கேர்ஃபுல், ஜாகிரத ஜாகிரத. மாதா நாஸ்தி பிதா நாஸ்தி நாஸ்தி பந்து சகோதரஹா அர்த்தம் நாஸ்தி கிருஹம் நாஸ்தி தஸ்மாத் ஜாகிரத ஜாகிரத. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அம்மா கிடையாது, அப்பா கிடையாது, உறவினர்கள் கிடையாது, ஒரு சகோதரன் இல்லை, எல்லாரை விட்டு போகணும், பணம் இருக்காது, வீடு இருக்காது. ஜாகிரதைங்கிறது. மாதா நாஸ்தி பிதா நாஸ்தி நாஸ்தி பந்து சகோதரஹா அர்த்தம் நாஸ்தி கிருஹம் நாஸ்தி தஸ்மாத் ஜாகிரத ஜாகிரத. எதுக்காக உழைக்கணுமோ அதுக்காக உழை. எதுக்காக உழைக்கணுமோ அதுக்காக உழைச்சா உனக்கு எதுக்கெல்லாம் வேணுமோ அதுக்கெல்லாம் தானாக வரும். நீ அதுக்குன்னு உழைச்சியானா இருக்கிறதும் போயிடும். ஆக பரம மோகாஸ்பதம் சரீரம். எல்லா விதமான மயக்கத்துக்கும் குழப்பங்களுக்கும் காரணம் இந்த உடம்பு. இதை புண்ணியத்துக்கும் பயன்படுத்தலாம், பாவத்துக்கும் பயன்படுத்தலாம். இந்த உடம்பை வச்சுட்டு நிறைய புண்ணியம் சம்பாதிக்கலாம், நல்லா படிக்கலாம். நல்ல படிப்பை நிறைய படிக்கிறதுக்கு இந்த உடம்பை பயன்படுத்தலாம். நல்ல புண்ணியத்தை சம்பாதிக்கிறதுக்கு இந்த உடம்பை பயன்படுத்தலாம். அதுக்காகத்தான் மனித உடம்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சாஸ்திரங்களும் பெரியோர்களும் திரும்ப திரும்ப சொல்கின்றார்கள். சாஸ்திரங்கள் திரும்ப திரும்ப சொல்கின்றன, பெரியோர்கள் திரும்ப திரும்ப சொல்லுகின்றார்கள். இதை மறக்காதே. ஸ்ருணு, கவனமாயிரு, கேளு. ஆக இந்த ஸ்தூலம்னு சொல்லுகிறார்கள். புதைஹீனுட்டர், அறிஞர்களால் சொல்லப்படுகிறது. மற்றவங்கள்லாம் இது நான் சொல்லின்னு இருக்கான். உட்காந்து குவாலிட்டி டைம் கொடுத்து இப்படி யோசிக்க வேண்டாமோ? இப்போ நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? நேரம் ஒதுக்கி உடம்பை பற்றி யோசிச்சுன்னு இருக்கோம். டைம் கொடுத்து உடம்பை பற்றி யோசிச்சுன்னு இருக்கோம். இது அனாவசியமான திங்கிங்கா என்ன? இது தேவையில்லாத சிந்தனையா, தேவையான சிந்தனையா? மிக மிக தேவையான சிந்தனை. அப்போ தான் நமக்கு உடம்பை எப்படி கையாளணும்னு தெரியும். உடம்பு மேலே பற்று இல்லாமல் உடம்பை கையாளறதுக்கு கற்றுப்போம். உடல் பற்று இல்லாமல் உடம்பை கையாள வேண்டும். மத்தியம பாகம், சூக்ஷ்ம பாகம்னு 3 இருக்குது. அதனுடைய பரிணாமந்தான், அதனுடைய மாடிஃபிகேஷன் தான் இந்த உடம்பு. உண்ணுகின்ற உணவினுடைய பருப்பகுதி, நடுப்பகுதி, நுண்மையான பகுதி, இந்த 3ம் சேர்ந்து தான் இந்த உடம்பு. நாம் சாப்பிட்ற எண்ணெய் பதார்த்தங்கள் அதுதான் தேஜஸ்ன்னு பேர். இதெல்லாம் சாந்தோக்கிய உபனிஷத்தில் சொல்லியிருக்கு. அதை இங்கே வியாக்கியானக்காரர் குறிப்பிடுறார். இந்த எண்ணெய் பதார்த்தங்கள் தான் ஊனாக மாறுகிறது. அப்புறம் அதே மாதிரி
அந்த அதாவது எண்ணெய் பதார்த்தங்களில் மத்தியமமான பாகம்தான் ஊனாகிறது. அதில் மேலான ஸ்தவிஷ்ட பாகம்தான் அஸ்தியாகிறது. அந்த உணவனுடைய பூர்வ பரிணாமந்தான் மேதமாகிறது. பலம், மாம்சம். பலம், மாம்சம், அதெல்லாம் பலம்னா மாம்சம் ஏற்கனவே சொல்லிட்டேன். அதுதான் கொழுப்பாகிறது. கொழுப்பாகவும் மாம்சமாகவும் ஆகிறது. உணவினுடைய மத்தியமமான பாகம், சாப்பிட்ட உணவினுடைய அன்னம், இரத்தம், சிகப்பான இரத்தம், குடித்த நீரினுடைய மத்தியமமான பாகம்தான் சர்மம், ஸ்தூல ஆவரணம். துவக்கு சூக்ஷ்ம ஆவரணம்னு போட்டிருக்கார். சூக்ஷ்ம ஆவரணம்தான் துவக்கு, சர்மம் ஸ்தூல ஆவரணம் போட்டிருக்கார். சர்மன்னா மேல் தோல்னு தெரியுது. சில புஸ்தகங்கள் அப்படி மாறி மாறி இருக்குது. துவக்கு சூக்ஷ்ம ஆவரணம், சர்ம ஸ்தூல ஆவரணம், தோல். சர்மங்கிறது இந்த செருப்பு தைக்கிறவங்களுக்கெல்லாம் சர்மக்காரகான்னு பேர். ஆக சர்மக்காரகா அப்படின்னு சொன்னால் அந்த தோலில் தைக்கிறோம். சர்ம ஸ்தூல ஆவரணம் மேல் தோல், தொக்கு சூக்ஷ்ம ஆவரணம். அப்புறம் நாடி முதல்ல எல்லாமே சேர்ந்து உள்புறம் அப்படிங்கிறதுனால ஸ்தூல சூக்ஷ்ம விபாகா ஜ்ஞேயா. ரொம்ப சூக்ஷ்மமாக இருக்கிறது உள்ளே இருக்குது, மத்தியம பாகம். அப்புறம் ஸ்தூல பாகம். இதுலேயே ஸ்தூலம், சூக்ஷ்மம், மத்தியமம் இருக்குது. சூக்ஷ்மம் மஜ்ஜா, மஜ்ஜா, அஸ்தி எல்லாம் சூக்ஷ்ம பாகம். இந்த ரத்தம், இது மாம்சம், இதெல்லாம் மத்தியம பாகம். தோலெல்லாம் ஸ்தூல பாகம். இந்த ஸ்தூல சரீரத்திலேயே இருக்கிற ஸ்தூல மத்தியம சூக்ஷ்ம பாகங்கள் நம்ம கண்ணுக்கு தெரியாது. நம்ம உடம்பே இருக்குது. நம்ம உடம்புலேயே கண்ணுக்கு தெரியாத அம்சங்கள் இருக்குது, கண்ணுக்கு தெரிகிற அம்சங்கள் இருக்குது. சுருக்கமாக போனால் மேல் தோல் மாத்திரம்தான் தெரியுது, அடித்தோல் தெரியாது, அதுக்குள்ளே இருக்கிறதும் தெரியாது. ஆக ஸ்தூல சரீரத்துலேயும் ஸ்தூல பாகம் தெரிகிறதே தவிர சூக்ஷ்ம பாகம் மத்தியம பாகமெல்லாம் டாக்டர் ஆப்ரேஷன் பண்ணுற போது தெரியும். ஏதாவது புண்ணு காயம் வந்தால் தெரியும். இதெல்லாம் சொல்கிறார். இதோட எல்லாம் சேர்ந்தது. அப்புறம் பாத ஊரு வக்ஷா புஜபிருஷ்ட மஸ்தகைஹி அங்கைஹி. உபாங்கம்னா என்னன்னு கேட்டால் இந்த கணுக்கால், முழங்கால், இந்த இடுப்பு, இதெல்லாம் உபாங்கங்கள். ஏதத் பிரத்யக்ஷ சித்தம். அகம் கச்சாமி திஷ்டாமி லங்கயாமி கிருண்ணாமி. நான் நிற்கிறேன், நான் நடக்கிறேன், நான் தாண்டுகிறேன், எடுத்துக்கொள்கிறேன். இந்த விவகாரங்களால் இது அகந்தாஸ்பதம். இது நான் என்ற சொல்லுக்கு பொருளாக இருக்கிறது. நான் ஓடுகிறேன், நான் நிற்கிறேன், நான் அமருகிறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு எடுப்பிடமாக இருக்கு. நான் என்ன காரியம் பண்ணுறேங்கிறத பொறுத்து அகந்தாஸ்பதம்ங்கிறார். அகந்தாஸ்பதம் அகங்கிற சொல்லுக்கு இருப்பிடமாக, அகம் என்ற சொல்லுக்கு பொருளாக, அகம் என்ற சொல்லை சார்ந்திருப்பதாக, நான் என்ற சொல்லை சார்ந்திருப்பதாக காணப்படுகிறது. அப்புறம் அதே மாதிரி மம பாதா ஹஸ்தா மஸ்தகம் ஷரீரம் இது பிரதிதம் பிரசித்தம் ஷரீரம். இது மமாஸ்பதம். என்னுடைய என்ற சொல்லுக்கு பொருளாகவும் இருக்கிறது. நான் என்ற சொல்லுக்கு பொருளாகவும் என்னுடைய என்ற சொல்லுக்கு பொருளாகவும் இந்த பிரசித்தமான இந்த உடம்பு இருக்கிறது. அதே மாதிரி இதில் என்ன குற்றம் குறைகள் இருந்தாலும் இது மேலே நாம் ரொம்ப இதை பாராட்டுறோம். இந்த உடம்பை மிகவும் பாராட்டுகிறோம். நம்முடைய மயக்கத்துக்கெல்லாம், அறியாமை மயக்கத்துக்கு இருப்பிடமாக இருப்பது இந்த உடம்பு.
அதிப்பிரேமாஸ்பதம் அநேகவித தோஷ ஆசிரயத்வே அப்பி, எத்தனையோ விதமான குற்றங்கள் இதுக்கு இருந்தாலும் இதுக்கு பிறப்பே இதனுடைய நிலையற்ற தன்மையை காட்டுகிறது. இது பிறப்பே நிலையற்ற தன்மையை காட்டுகிறது. அது மாத்திரமில்லை, இதனுடைய நோய் ஜன்ம மிருத்யு ஜரா வியாதி துக்க தோஷ அனுதர்சனம். இதுக்கு பிறப்பு, இதுக்கு இறப்பு, இறப்பு துன்பம், பிறப்பு துன்பம். பிறக்கிற போதே இது துன்பத்தோடு தான் பிறந்திருக்கு, அழுதுண்டே தான் பிறந்திருக்கும். அப்புறம் இறக்கிற போதும் அழுதுண்டே தான் இறக்க போகிறோம். பிறப்பு துன்பம். அது மாத்திரமே நம்ம சுற்றி இருக்கிறவங்களும் அழ போகிறாங்க, சில பேராவது அழுவாங்க. பிறப்பு துன்பம், இறப்பு துன்பம், அப்புறம் முதுமை துன்பம். முடியலையே, கால் முடியலையே, கை முடியலையேன்னு வலிக்கிறதேன்னு சொல்லி வருத்தப்படுறோமே, துக்கம். அப்புறம் நோய் வந்தால் நோய் துன்பம். இத்தனை துன்பங்களோடு இதை பாராட்டின்னு இருக்கும். பிறப்பு துன்பம், இறப்பு துன்பம், முதுமை துன்பம், நோய் துன்பம். இத்தனை 4 துன்பங்கள் இந்த உடம்பால் நமக்கு ஏற்படுகிறது. பிறப்பு துன்பம் மறந்து போச்சு. இறப்பு துன்பம் எப்போ வரப்போகிறது தெரியல, வரத்தான் போகிறது. நம்ம நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கோம். இப்போவும் பிறக்கிற போதே அழுதுண்டு பிறக்கிற குழந்தைகளை பார்த்துட்டு தான் இருக்கும். சந்தோஷத்தோடு ஒன்றும் உலகத்துக்குள்ள இந்த குழந்தைகள்லாம் வரலை. அதுக்கப்புறம் வாழ்க்கை நடக்கிறது. பிறக்கிற போது அழகிற போது, சாகிற போது அழகிற போது, இடையில மாத்திரம் என்ன சிரிச்சுண்டா இருக்குது. ரொம்ப ஏதோ அப்படியே ஒரு பிரமை. பிறப்பு, இறப்பு, முதுமை, அப்புறம் இடையில ஏகப்பட்ட நோய்கள். சின்ன தலைவலி வந்தால் கூட தாங்க முடியறதில்ல, காய்ச்சல், என்னெல்லாமோ உடம்புக்கு நோய்கள்லாம் வருகின்றன. இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். ஆனாலும் இதை ரொம்ப பாராட்டி சீராட்டி இதுக்கு நல்ல உத்தமமான வஸ்திரங்களையும் உத்தமமான ஆபரணங்களையும் உத்தமமான மாலைகளையும் இதுக்கு போட்டு அழகுபடுத்தி பார்க்க ஆசைப்படும். ஆக அநேக பதார்த்த சங்காத ரூபத்வாத்து. ஆமாம், அது மாதிரி ஏகப்பட்ட சேர்க்கை தான் இந்த உடம்புங்கிற. இது ரொம்ப முக்கியம். இத்தனை பதார்த்தம் சேர்ந்து தான் நான்கிறோம். இந்த ஊனு, எலும்பு, இந்த மாம்சம், கொழுப்பு, இத்தனையும் சேர்ந்து தான் நான் வேறு இதை விவகாரம் பண்ணிட்டுருக்கும். இது எல்லாம் ஒன்று, இதில் எதுவும் நான் இல்லை, எல்லாம் சேர்ந்து தான் நான். ஆக இந்த ஊனு, எலும்பு, அப்புறம் கொழுப்பு, அப்புறம் இதில் இருக்கிற ஃப்ரெஷ்ஷு மாம்சம், இரத்தம், இத்தனையும் சேர்ந்து இது மாறிண்டே இருக்கிற இதை போய் நான் ரொம்ப கொண்டாடுறோங்கிறார். அது மாதிரி எப்படி இந்த கட்டடத்துக்கு இருக்கிறப்போ, இந்த கட்டடத்தில் நிறைய தூணெல்லாம் இருக்குது. இந்த காலத்தை சொல்கிறார், கட்டடத்தில் தூண்கள்லாம் இருக்குது, நிறைய செவரை வச்சு கட்டியிருக்கான். ஆனால் அந்த மாதிரி அதுக்கு ஒரு தலைவன் இருக்கான்னு சொல்லிகிட்டு இருக்கோம். அந்த வீடு என்ன உருப்படுற வீடான்னா அப்படிங்கிறார். ஒரு வீடு இருக்குது, ஒரு கட்டடம் இருக்குது. அந்த கட்டடத்தை கட்டுறதுக்கு என்னெல்லாம் ஏற்படுத்த வேண்டியிருக்கு. அதுக்கு கல்லெல்லாம் போட்டு, அதுக்கு அஸ்திவாரம் போட்டு, அதுக்கு சிமெண்டெல்லாம் போட்டு, அதுக்கப்புறம் அதுக்கு மேலே பில்லர்லாம் எழுப்பி, அதுக்கு காங்க்ரீட்டை போட்டு, இத்தனையும் சேர்ந்து தான் அதுக்கு கட்டடம். அந்த கட்டடத்துக்கு நான் தலைவன்னு சொல்லிக்கிறான். எப்படி இந்த செங்கல், சுண்ணாம்பு, இந்த மாதிரி சாதனங்கள் எல்லாம் போட்டு அந்த கட்டடத்துக்கு நான் தலைவன்னு எப்படி சொல்லிக்கிறானோ, அப்படி இந்த எலும்பு, தோல் இதெல்லாம் சேர்த்து வச்சுன்னு இதை ஒரு கட்டடம் மாதிரி கட்டிண்டு இந்த கட்டடத்துக்குள்ளே உட்காந்துண்டு இது நான் தான் இதுக்கு தலைவன் அப்படின்னு நினச்சின்னு இருக்கான் அப்படிங்கிற. அது மாத்திரமில்லை, இப்போது நம்ம சாப்பிட்றது உடம்புக்காகவா எனக்காகவான்னா, நான் கஷ்டப்பட்டு உழைக்கிறதெல்லாம் எதுக்குன்னா, இந்த உடம்புக்காகவா எனக்காகவான்னா. நிறைய பேர் உடம்புக்காக உழைக்கிறானா உயிருக்காக உழைக்கிறானான்னா. உடம்பு பகவான் கொடுத்துட்டார், எல்லாரும் எதுக்காக உழைச்சுன்னு இருக்கான்னா இந்த உடம்புக்காக உழைக்கிறான்.
இது இவன் உடம்பை இவன் கையாளுறானா, உடம்புக்காக இவன் வாழ்கிறானா, இவனுக்காக உடம்பான்னே தெரியல. அஞ்ஞானி என்ன பண்ணுறான், இவன் உடம்பு சாதனம் இல்லை, இது வாழ்க்கையில் இதுவே தான் உண்மைன்னு நினச்சுன்னு விடுறான். எப்படி இந்த கட்டடம் எனக்கு இருந்து மாத்திரம் இல்லை, நிறைய பேருக்கும் இது உபயோகப்படுறது. அது மாதிரி இது ரொம்ப வித்தியாசமாக இருக்குங்கிறார். அது மாத்திரம் இல்லை, அதுக்காக நீ உழைக்கிற, இந்த உடம்புக்கு சோறு போடுறியே, இப்போ உடம்புக்காக நீ சாப்பிட்றியா, உனக்காக நீ சாப்பிட்றியான்னு கேட்குறார். சரி, இது உன்னோட, இது பரார்த்தமா ஆத்மார்த்தமா கேட்கிறார். நீ இந்த ஊனுக்காக உழைக்கிறையா, எலும்புக்காக உழைக்கிறையா, இந்த மாம்சத்துக்காக உழைக்கிறையா, இந்த இரத்தத்துக்காக உழைக்கிறையா, இந்த கொழுப்புக்காக உழைக்கிறையா, இல்லை தோலுக்காக உழைக்கிறையா? இதுக்கு போய் உழைச்சுன்னு இருக்கியே, இதுக்கு எவ்வளவு தினம் தான், இதுக்கு வாழ்நாள் முழுக்க இதுக்கே கொடுத்துட்டுருக்காங்க நிறைய பேர். இந்த உடம்பை உபயோகப்படுத்தி இது ஒரு நாளைக்கு போக போகிறது. யூஸ் அண்ட் த்ரோ. எது? உடம்பு யூஸ் அண்ட் த்ரோ தான். இது எதுக்கு யூஸ் பண்ணமோ அதுக்கு யூஸ் பண்ணிவிட்டு அப்புறம் த்ரோ, தூக்கி போட வேண்டியது. ஆனால் இது என்ன பண்ணுறான்னா, இதைத்தான் நான் சொல்லி ஃபோட்டோலாம் எடுத்து ஆல்பமாக வச்சுட்டு அதை திரும்ப திரும்ப பார்த்து 100 பேருக்கு காமிச்சு, எதை காமிச்சுன்னு இருக்கோம்னா, மேல் தோலை காட்டுறேன்னா, அடித்தோலை காட்டுறேன்னா, மேல் தோலை மாத்திரம்தான். மேல் தோலுக்கே இவ்வளோ ஃபோட்டோ, ஆனால் அதுக்குள்ளே சில எல்லாம் வச்சு கட்டியிருக்கு, அது சதை கொஞ்சம் வச்சிருக்கு. அதனால் இல்லாட்டி என்னது, பால் கிடைக்காத குழந்தை எப்படி இருக்கும், சவலையாக இருக்கும். இல்லாட்டி அது மாதிரி எல்லாம் எலும்பும் தோலுமாக இருக்கும். இதுக்காகவே நீ உழைக்கிறியேப்பா, ஜாக்கிரதை. நிறைய பேர் இதுக்கு தான் உழைச்சுன்னு இருக்கான், இதுக்கு தான் இடம் வாங்கி வாங்கி போடுறான். இந்த யூஸ் அண்ட் த்ரோவாக இருக்கக்கூடிய இந்த பாடிக்கு தான் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் வாங்குகிறான். இந்த யூஸ் அண்ட் த்ரோவாக இருக்கக்கூடிய இந்த பாடிக்கு தான் வேண்டி ஜுவல்ஸ் எல்லாம் வாங்கின்னு இருக்கான். இந்த யூஸ் அண்ட் த்ரோவுக்கு தான் லட்சக்கணக்கான ரூபாயை செலவு பண்ணி வீடுகள்லாம் கட்டுறான். கோடிக்கணக்கான ரூபா செலவு பண்ணி காரு வாகனங்கள் எடுபடி ஆட்கள் எல்லாம் வச்சுக்கிறான். சம்பிராப்தே சந்நிஹிதே காலே நஹி நஹி ரக்ஷதி. ஆக இப்படியா, அதெல்லாம் இதில் அவ்வளோ அர்த்தத்தோடு சொல்கிறார். அது சந்திரசேகர பாரதி சுவாமி ரொம்ப அழகாக சொல்கிறார். மஜ்ஜாஸ்தீத்யாதி யுக்தம் ஏதேன ஆத்மபின்னத்துவம் உக்தப்பிராயம். இதனால் இது வேற நான் வேறேங்கிறது ஆல்மோஸ்ட் சொல்லியாச்சு. ஐ ஹாவ் பாடி, ஐ ஆம் நாட் பாடி. ஐ ஹாவ் யூஸ் அண்ட் த்ரோ கப், ஐ ஹாவ் யூஸ் அண்ட் த்ரோ கப், ஐ ஆம் நாட் யூஸ் அண்ட் த்ரோ கப். இதுவே யூஸ் அண்ட் த்ரோன்னா இது யூஸ் பண்ணிக்கிறதெல்லாம் என்னதுன்னா, பாடியே யூஸ் அண்ட் த்ரோ மாதிரி கப்பு மாதிரின்னா அப்புறம் அதர் திங்ஸ் எல்லாம் யூஸ் அண்ட் த்ரோன்னு சொல்லவா வேணும்? எவ்ரி திங் இஸ் யூஸ் அண்ட் த்ரோ, அவ்வளோதான். பயன்படுத்தி எதுக்கு பயன்படுத்தணும் அதுதான் பயன்படுத்தணும், அதெல்லாம் கஷ்டம். விஷயம் தெரிஞ்சவன் யூஸ் அண்ட் த்ரோவாக யூஸ் பண்ணுறான், விஷயம் தெரியாதவன் இதையே சத்தியம்னு நினச்சி ஏமாந்து போகிறான். பாவம். இந்த உடம்பையே சாதனத்தையே பரமசாத்தியம்னு நினச்சி அதுக்கு ஏகப்பட்ட சொத்தை சேர்த்து, இந்த அழிஞ்சு போகிற உடம்புக்கு ஏகப்பட்ட ப்ராப்பர்ட்டியை சேர்த்து, அந்த ப்ராப்பர்ட்டிக்காக வருத்தப்பட்டு உடம்பு அழியிறதையும் ஒத்துக்க முடியாமல், இயற்கையை ஏற்றுக்கொள்ள முடியாமல், இந்த சுற்றி நிறைய யூஸ் அண்ட் த்ரோ தான் இருக்குது. என்னது? பாடி தான் இருக்குது, அதுவும் யூஸ் அண்ட் த்ரோ தான். அந்த யூஸ் அண்ட் த்ரோ அதுக்கு எதுக்கும் ஏதோ ரிலேஷன்ஷிப் எல்லாம் இருக்குது. அந்த ரிலேஷன்ஷிப் எல்லாம் பர்மனண்ட்டாக இருக்கணும்னு வேறு கத்துறது. நடக்குமா?
இந்த பாடியே பர்மனெண்ட் இல்லாத போது இதுக்கு இருக்கிற ரிலேஷன்ஷிப் எல்லாம் லைஃப்பில் மாறிட்டு தானே இருக்குது எல்லா ரிலேஷன்ஷிப்பும். அந்த ரிலேஷன்ஷிப் எப்படி பர்மனெண்ட்டாக இருக்க முடியும்? அதுக்கு ரொம்ப வருத்தப்படுறது. முந்தி மாதிரி இல்லை, பையன் முந்தி மாதிரி இல்லை, மகன் முந்தி மாதிரி இல்லை அப்படின்னு. நீயே முந்தி மாதிரி இல்லை, அவன் முந்தி மாதிரி இல்லைன்னு சொல்லாத. நீ முந்தி மாதிரி இல்லை. வயசா உனக்காக புத்தி வர வேண்டாம். உனக்கும் புத்தி வர மாட்டேங்கிறது. வாழ்க்கையை பற்றி புரிஞ்சுக்க மாட்டேங்கிறியே. ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு இருந்தால் அறிவை பயன்படுத்த வேண்டாமா? அறிவை பயன்படுத்துறது முக்கியமாக, உணர்ச்சிகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது முக்கியமாக? வாழ்க்கையை பற்றின அறிவு நமக்கு தேவை. சரி, ஆகையினால சொல்கிறார், நான் இந்த உடம்புக்கு தற்காலிகமாக தலைவர். இந்த உடம்புக்கு தற்காலிக தலைவர். நிரந்தர தலைவர்லாம் எவனும் கிடையாது. இந்த உடம்புக்கே நான் நிரந்தர தலைவராக இல்லாத போது நான் நாட்டுக்கு மந்திரியாக இருக்கிறதுல நிரந்தர தலைவராக முடியுமா என்ன? நடக்காது, நடக்காது, நடக்கவே நடக்காது. ஏதோ ஒரு அமைப்பை வச்சுன்னு அந்த அமைப்புக்கு நான் தான் நிரந்தர தலைவர், நிரந்தர பொதுச் செயலாளர், நிரந்தர அது இது என்னமோ எழுதின்னு இருக்கான். நிரந்தரம்னா என்ன? வித்தவுட் கேப் அப்படின்னு அர்த்தம். வேறு யாரும் வர முடியாது, நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும்னு அர்த்தம். ஆனால் நிரந்தரம் இல்லாத உடம்பை வச்சுட்டு நிரந்தரமான செயலை நான் எப்படி பண்ண முடியும்? நிலையில்லாத உடல். இதெல்லாம் மனசில் பதியணும். ஒவ்வொரு நாளும் காலையில் எந்திரிக்கிற போது நிலையில்லாத உடலில் மீண்டும் ஒரு நாள் வாழ்க்கை, இவ்வாழ்க்கை நிலையற்ற வாழ்க்கை தொடர்கிறது. உடல் வாழ்க்கை ஒரு தொடர்கதை. என்றைக்காவது ஒரு நாள் இது முற்றும். தொடர்கதை தொடங்குமா தொடங்காதா? ஃபஸ்ட்டு தொடர்கதைக்கு தொடக்கம் உண்டா இல்லையா? தொடர்கதைக்கு தொடக்கம் உண்டோ இல்லையா? தொடர்கதைக்கு தொடக்கம் உண்டு. சிந்து பாத்து மாதிரி, கன்னித்தீவு சிந்து பாத்து மாதிரி. அது எப்படா முடியும்? நான் எங்கள் தாத்தா காலத்தில் ஆரம்பிச்சதுன்னு. அப்போ நான் என்ன இங்கே வந்தேன், டமால் டுமீன் டும் 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 முடிஞ்சது ஒரு பேப்பர். அவ்வளோதான் இருக்கும். அப்புறம் அடுத்த நாள் சிந்துபாத், அடுத்தது திரும்பினான், அங்கே டாட் டாட் டாட், அடுத்த நாள் பத்திரிக்கை. இதுக்கு இதுக்கு ஒருத்தன் எழுதுறதுக்கு ஒருத்தன், இதுக்கு படம் வரைகிறதுக்கு ஒருத்தன், இதுக்கு பேப்பரில் ஒரு ஏரியா, இதை படிக்கிறதுக்கு ஆயிரக்கணக்கான மக்கள். எப்படி? அதுதான். அதனால் இது ஆத்மா கிடையாதுங்கிறத சொல்ல போகிறார். மஜ்ஜாஸ்திபேத பலரக்த சர்ம த்வகாஹ்வயைர்தாதுபிரேபிரன்விதம் பாதோருவக்ஷோ புஜபிருஷ்டமஸ்தகைः அங்கைருபயுக்தமேதத் அஹம் மமேதி பிரதிதம் ஷரீரம் மோகாஸ்பதம் ஸ்தூலமிதீர்யதே புதைः மஜ்ஜாஸ்திமேதः பலரக்தசர்ம த்வகாஹ்வயைர்தாதுபிரேபிரன்விதம் பாதோருவக்ஷோ புஜபிருஷ்டமஸ்தகைः அங்கைருபயுக்தமேதத் அஹம் மமேதி பிரதிதம் ஷரீரம் மோகாஸ்பதம் ஸ்தூலமிதீர்யதே புதைः